ஏண்டா கிருகிருன்னு வருதுன்னா அது வந்து ரொம்ப நல்ல நல்ல பொருளா? எனக்கு தலை சுத்திருச்சுனே ஸ்மெல் பண்ணதுக்கே தலை சுத்திருச்சு எனக்குலாம். அது எப்படி இருக்குன்னு சொன்னாங்க. அது சாப்பிட்டா ஏண்டா சோ அது கஞ்சான்னு உனக்கு தெரியாது. என்ன உண்ட பாங்குனா என்னது? பாங்குனா என்ன தெரியுமா? தெரியும் தானே? அப்ப கஞ்சான்னு தெரிஞ்சுதானே எடுத்த? யோ பாங்குனா கஞ்சாயா? ஹிந்தியில பாங்குனா யோ தமிழ்ல கஞ்சா, ஹிந்தியில பாங்குயா? சரி ஒரு நிமிஷம் பாங்குன்னு சொன்னான். பாங்குனா கஞ்சான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப நீ எடுத்தது கஞ்சா தானே? சொல்லு, கஞ்சான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? எஸ் ஆர் நோ. கஞ்சான்னு தெரிஞ்சுதானே எடுத்த? ஆமா இல்ல கஞ்சான்னு தெரியுமா தெரியாதா? டேய் இரு ஒரு நிமிஷம் இரு. பாங்கு உருண்டைன்னு சொன்னானா? தெரிஞ்சுதானே வாங்கினேன். பாங்குனா கஞ்சான்னு உனக்கு தெரியுமா? மாணவன் திடீர்னு இப்படி பண்ணுவாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. அந்த பையன் எப்படி இறந்தா என்னாச்சு ஏதோ ஃபர்ஸ்ட் அந்த பையனுக்கு என்னாச்சு அத சொல்லுங்க. செக்கிங் போய்க்கறாங்க. செக்கிங்ல ட்ரக்ஸ் இருக்குது. எங்க பசங்க ரூம்ல ட்ரக்ஸ் இருக்குது. அது ஒரு பையன் ரூம்ல எத்தனை வந்துறாங்க. எத்தனை வந்து எங்க ஃபேக்கல்டி ஸ்டாஃப் ரூம் வச்சு மொத்த ஸ்டாஃப்பும் அந்த பையனை ஒருத்தரை மட்டும் கூப்பிட்டு என்ன கேட்டாங்க எனக்கு தெரியாது. ஃபுல்லா அந்த பையன் உங்களை பிரின்சிபல் பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட பேசுறியா? கிளாஸ்ல வந்து நாங்க பண்ணி விடுவோம். எங்களுக்கு கூட வரல, நீங்க கூட வராதீங்கன்றாங்க. அவங்க தான் செஞ்சுக்கோ. அவங்க எதுவுமே சொல்லவும் இல்லை என்கிட்ட. கேட்டா அது 2 நிமிஷம் வீடியோ மாதிரி காமிச்சிட்டாரு. டாலர் மாதிரி காமிச்சிட்டாரு அவரு. அதுக்கு முன்னாடி என்ன நினைச்சு தெரியல, இப்ப என்ன நினைச்சு தெரியல. அது 2 நிமிஷம் வீடியோ தெரியும், முடிச்ச வீடியோ எவ்வளவு நேரம் ஆகும்? அதெல்லாம் காமிக்கல, பிளான் போட்டு தான் பண்ணிட்டாங்க. அரசு மருத்துவமனை முன்னாடி குவிந்த மாணவர்கள். நாமக்கல் மாவட்டம் பரமத்தியில ஒரு பிரைவேட் காலேஜ் இருக்கு. அங்க ஹாஸ்டல்ல தங்கி யோகேஷ் அப்படின்ற ஒரு மாணவன் படிச்சிட்டு இருந்திருக்காரு. ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற மாணவர்களுடைய ரூம்ல போதைப் பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கல்லூரி நிர்வாகத்துக்கு ஒரு தகவல் வந்திருக்கான். சோ அதன் அடிப்படையில ஆசிரியர்கள் ஒவ்வொரு ரூமா செக் பண்ணிருக்காங்க. அப்போ இந்த மாணவர் தங்கி இருந்த ரூம்ல போதைப் பொருள் இருந்ததா சொல்லப்படுது. ஆசிரியர்களும் கல்லூரி முதல்வரும் இவரை கூப்பிட்டு பேசி இருக்காங்களாம். இதுல அந்த மாணவர் திடீர்னு விபரீத முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. உடனடியா போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. மாணவருடைய உடலை மீட்டு நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. சோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவரு கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ், விடுதி மாணவர்கள் அப்படின்னு சுமார் 50க்கும் மேற்பட்டோர் நாமக்கல் அரசு மருத்துவமனை முன்னாடி குவிஞ்சிருக்காங்க. இதனால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த சம்பவம் அந்த பகுதியில சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு.